எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, அந்த மாயைன்னா என்ன கண்ணா, அது என்ன மாயை அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட நாரத மகரிஷி கேட்கிறார். கிருஷ்ண பரமாத்மா அதற்கு உடனடியாக பதில் பகரவில்லை. ஒரு 2 நாட்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நாரத மகரிஷி கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டோம், எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நீ எங்கேயாவது இந்த ஊருக்குள்ள போயிட்டு தண்ணி இருந்தா எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாரத மகரிஷி, ஐயோ கிருஷ்ணருக்கு தண்ணி தாகமா அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒரு ஊருக்குள்ள போறாரு. அங்க அவரு போய் ஒரு குடிசை வீட்டுல இருந்துகிட்டு, அம்மா தண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. குடிசை வீட்டுல இருந்து ஒரு அழகான ஒரு பெண்ணுடைய அழகுல அவர் மயங்கிட்டார். உடனடியாக தன் காதலை அந்த பெண் கிட்ட தெரிவிக்கிறார். மகரிஷிக்கும் அந்த அழகான பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது. அதனால தன்னுடைய நிலம் புலன், அந்த சொத்து பத்து, அந்த வீடு, அந்த மாடு, என்னென்னலாம் இருக்குல்ல, ஆஸ்தி பாஸ் எல்லாவற்றையும் நாரத மகரிஷி மேலேயே எழுதி வச்சிடுறாரு. மாடு கண்ணு ரொம்ப நிறைவா சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்களுக்கு ஒரு 4 குழந்தைகள் பிறக்கிறது. ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு தொற்று நோய் பரவுகிறது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல பெரிய பெரிய மழை பெய்து பெரு வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் அந்த ஆத்துல திடீர்னு பெருகி அடிச்சுட்டு போகுது. இவர் என்ன பண்றாரு, ஐயோ திடீர்னு ஒரு வெள்ளம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிய கையில புடிச்சுக்கிறாரு, தன்னுடைய 2 குழந்தைகள் எடுத்து தோல்ல வச்சுக்கிறாரு, ஒரு குழந்தைய தலையில எடுத்து வச்சுக்கிறாரு, ஒரு குழந்தைய மார்போட பிடிச்சுக்கிறாரு. தலையில இருந்த ஒரு குழந்தை அப்படியே விழுந்துருது. ஐயோ ஒன்னும் புரியல அவருக்கு, ஒரு குழந்தை அடிச்சுட்டு போதே அப்படின்னும் போது கொஞ்ச நேரத்துக்குள்ள மார்பில் இருந்த குழந்தையும் விழுந்த மனைவியும் விட்டுறாரு. ஒரே வினாடியில் அவர் வாழ்க்கையே மாறிடுச்சு, எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. அப்படியே கத்தி அழுகிறாரு. கிருஷ்ணர் வந்து நிக்கிறாரு. நாரதரே, தாகமா இருக்கு, தண்ணி கொண்டு வான்னு அனுப்பிச்சேன், இவ்வளவு நேரமா அப்படின்னாரு. அப்பதான் நாரதர் அந்த கனவுல இருந்து வெளியே வர்றாரு. இப்ப இவர் கண்டதெல்லாம் கனவு. அப்பா, இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா? கிருஷ்ணர் சொன்னாரு நாரதர் கிட்ட, மாயைனா என்னன்னு புரிஞ்சதா?